ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீபாவளி ப்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டாசு தான். ஸோ பட்டாசு நம்மளால் செய்ய முடியாது, பட் ஸ்வீட்டு காரம்லாம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டிலே வந்துட்டு எப்படி எல்லாமே மீல் ப்ரிப் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணி பக்காவாக கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு டைம், மணி, எனர்ஜிலாம் சேவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். எப்போ ஒருக்க நம்ம பர்ச்சேஸ்க்குன்னு சொல்லி கிளம்புறோமோ, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக நம்ம வீட்டு ப்ரொவிஷன் பாக்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்கோம், என்ன திங்ஸ் எல்லாம் டேட் எக்ஸ்பைரி ஆக போகுது, எதெல்லாம் வச்சு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ அது போக தான் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம நோட் டவுன் பண்ணணும். நான் அன்றைக்கி என்னோடய 2 பாக்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஒன்று பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது இந்த ஹாஃபாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக்கெட்ஸு. இன்னொன்று ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நான் ஷெல்ஃப்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருப்பேன். என்னோடய ப்ரொவிஷன் பாக்ஸில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் பேக்கெட்ஸில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம என்ன ஸ்வீட் காரம் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திங்ஸை நான் நோட் டவுன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டைரியிலையோ இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபோன்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு திங்ஸ் வீட்டில் இருக்கும்போது திருப்பி வாங்க வேண்டிய தேவை இருக்காது. இல்லைன்னா நம்ம இருக்கிற பொருளே திருப்பியும் வாங்கிட்டு நம்ம அதிகமாக டம்ப் பண்ணுவோம். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு கிளம்சினஸ் தான் இருக்குமே ஒழிய நமக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் மீல் பிளான் பண்ணுறோம், அந்த மீலுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடைக்கே கிளம்பணும். அன்றைக்கும் அப்படி தான் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேனோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக காலையிலே கிளம்பி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. மாவு மாதிரி எந்த ஒரு ஐட்டம் நம்மளால் வாஷ் பண்ண முடியாதோ அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே அழகாக எடுத்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி அளவு மட்டும் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் பச்சைப்பயிறு, உளுந்து, அது பட்டர், அன்சால்டட் பட்டர் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கிடைக்காம போகும் வெளிநாடுகளெல்லாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான். அண்டை வெல்லம்லாம் பார்த்திங்கன்னா வாங்கும்போது அவ்வளோ ஹார்டாக இருக்கும். இதை நம்ம ஒன்று நல்லா தட்டி உடைக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு அருவாமனை வச்சு சீவணும். அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஒரு நைஃப் வச்சு நம்ம துருவலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்தமாக முடியவே முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் இதை எப்படி தூள் தூளாக பொடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இந்த மாதிரி ஸ்டீமரோ அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி பாத்திரத்துலையோ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மேலே உள்ள அந்த பிளேட்டில் இந்த நம்ம எதை மெல்ட் பண்ண போகிறோமோ அந்த வெல்லத்தை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக ஆகிரும். அந்த டைமில் வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நைஃபை வச்சுட்டு லைட்டாக சீவி எடுத்தாலே போதும். அழகாக பூவாக வெல்லம் சுருளாக விழுகும். ஸோ அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். வெல்லம் கூட நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக எடுக்கும்போது அந்த செய்கிற பலகாரமும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதுவே லைட் கலராக இருக்கும்போது கொஞ்சம் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஸோ வெல்லம் கூட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு குவாலிட்டி செக் பண்ணி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட்டும் நல்லா வரும். இந்த மாதிரி வெல்லத்தை நம்ம முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி துருவி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சமைக்கிற டைமில் டென்ஷன் இல்லாமல் சமைச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தொட்டதுக்கெல்லாம் ரெடிமிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெடிமிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் என்ன போட்டிருக்காங்க என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கூடவே விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இதுவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி மேக் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் பொருள் கொஞ்சம் செலவுலேயே அதிகமாக அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். நம்மளுக்குமே நம்ம கையால் செஞ்சோம், குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ முக்கியமாக நம்ம என்ன போடுறோம், அதை எப்படி போடுறோம், சுத்தம் பண்ணி அப்படிங்கிறது தான் விஷயமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பலகாரங்கள், அதாவது இந்த முறுக்கு, தட்டை, சீடை, அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை பொடி, அதுக்கப்புறம் இந்த உளுந்து பொடிலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி எல்லாம் பருப்பாக வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்தந்த பலகாரத்துக்கு தேவைப்படுற நேரம் டக்குன்னு எடுத்து உளுந்த மாவு வேணால் அதை எடுத்துக்கலாம், பொட்டுக்கடலை மாவு வேணால் அதை எடுத்துக்கலாம். இப்போ முழு உளுந்து பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்கும். அதுவே உளுந்த மாவாக வாங்கும்போது அதிகமாக விலை இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் வந்துட்டு எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு ஒரு ஃபில்டரில் போட்டு சளிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சைப்பயிறு மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்வீட் உருண்டையெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் காசும் மிச்சம், செலவும் கம்மியாகும், வேலையும் ஈஸியாக முடியும். ஸோ தேவையான இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டம்லாம் ஒரே நாளில் ஒரே பேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேனு, நிறைய கரண்டி, நிறைய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதையே திருப்பி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணும்போது வேலை ரொம்ப கம்மியாகும். ஒரே நாளில் வேலையும் முடிச்சுக்கலாம். எல்லாம் வறுத்து முடித்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேனில் சூடு இருக்கும் இல்லைங்களா, அதிலே வந்து நம்ம வீட்டிலே வந்துட்டு ரொம்ப கம்மி செலவில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து அந்த பேனில் நல்லா வந்துட்டு சும்மா நார்மல் வெறும் சூட்லேயே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருக்கிற உளுந்தெல்லாம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். முக்கியமாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். பொட்டுக்கடலையெல்லாம் சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வறுத்தா போதும், நல்லா கரகரப்பாக ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் நல்லா விட்டு விட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான பொட்டுக்கடலை பொடி ரெடி ஆயிரும். பொட்டுக்கடலை பொடியெல்லாம் வந்துட்டு இந்த முறுக்கு, சீடை, தட்டை, அதுக்கப்புறம் நிறைய கார வகைகளுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அது போக நம்ம இப்போ சமைக்கும்போது குருமாலாம் வைப்போம்ல, அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நம்ம குழம்பே வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை கெட்டிப்படுத்துறதுக்கும் இந்த பொட்டுக்கடலை மாவு யூஸ் ஆகும். எப்போவுமே கைவசம் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு பூ போல் பொட்டுக்கடலை பொடி வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை போட்டு நம்ம முறுக்கெல்லாம் சுட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை மாவெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு நினச்ச நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்துட்டு அருமையான முறுக்கு செய்ய முடியும். இது கூட ரைஸ் ஃப்ளார் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்குன்னு நம்ம வந்துட்டு அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும், ஆட்டணும், அந்த மாதிரிலாம் எந்த தொல்லையுமே இருக்காது. செலவும் கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் வேலையும் ஈஸியாக முடியும். உளுந்த மாவு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே தடவையில் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுக்க முடியாது. ஒரு தடவை போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துட்டு திருப்பியும் ஒரு தடவை பார்த்திங்கன்னா அதை வந்து இன்னொருக்கா சளிச்சு எடுக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு 2 டைம் ஆச்சும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி சளிச்சு எடுத்தால் தான் நல்லா வந்து நைஸான உளுந்த மாவு கிடைக்கும். ஆனால் டேஸ்ட்டு, வாசம் எல்லாம் நல்லா பியூராக இருக்கும். நம்ம இப்போ கடையில் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது பியூராக உளுந்த மாவா இல்லை அதிலோட வேறு ஏதாவது மைதா மாவு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்பவே சேஃபு. ஸோ பாருங்கள் இப்போ சூப்பரான உளுந்த மாவும் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இது நல்லா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட நம்ம டக்குன்னு எடுத்தோமா செஞ்சோமா அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு ஒரு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு இந்த பச்சைப்பயிறு உருண்டை ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிறு மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நைஸாக பொடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்துட்டு உருண்டை பிடிக்கும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சதுக்கு அப்புறமும் மாவு நல்லா இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு விட்ட மாதிரி ஆகிடும். ஸ்வீட் ஐட்டங்களுக்குலாம் வந்துட்டு மெயினாக நம்ம சுகர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுகர் வந்துட்டு சில ஐட்டங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு பவுடர் ஃபார்மில் தேவைப்படும். அப்போ நேரம் நம்ம கடையில் போய் பவுடர் சுகர் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள சுகரே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்தாலே போதும். சூப்பராக வந்துட்டு நைஸாக பொடிச்சு கொடுத்துரும். இதை வந்து அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம செய்கிற ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் எதெல்லாம் முடியுமோ, நமக்கு எது தெரியுமோ அது எல்லாத்தையுமே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக டென்ஷன்லெஸ்ஸாக வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். கூடவே மணி, டைம், எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகும். கார ஐட்டங்கள்லாம் செய்கிறதுக்கு தேவையான இந்த உளுந்து, பருப்பு, பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு சர்க்கரை தூள் அரைச்சி எடுக்கணும். அதுக்கும் எல்லாத்துக்கும் கடைசியாக தான் வந்துட்டு ஏலக்காய் தூள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லைன்னா இதோட வாசம் வந்து மற்றதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏலக்காய் தூள் பண்ணுறதுக்கு ஒரு 20 கிராம் அளவுக்கு ஏலக்காயை சும்மா லைட்டாக வந்துட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க.
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிக்சியிலலாம் நிறைய அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்துட்டு துகள் மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, தரையில் வந்து நம்ம வந்து சிந்தின அந்த சுகர் பவுடர் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எறும்பு நிறைய ஃபார்ம் ஆகிரும். ஸோ இமீடியட்டாக ஒரு வெட் டிஷ்யூ வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையோடு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்வீட் ஐட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் பவுடர் இப்போலாம் நிறைய வந்துட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடறோம். முன்னெல்லாம் வந்துட்டு வெறும் கேஷ்யூ நட்டும் அதுக்கப்புறம் அந்த கிஸ்மிஸ் பழம் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். இப்போ அப்படி கிடையாது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நட்ஸ் பவுடர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கே எல்லாமே நம்ம சேர்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பதார்த்தம் பண்ணும்போது நம்ம ஓடி போய் கடன் அதை வறுத்து பொடிச்சிக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி முன்னக்கூட்டியே நம்ம என்னென்ன நட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வந்துட்டு பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு கை வந்துட்டு கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஒரு கை வந்துட்டு பிஸ்தா எடுத்திருக்கேன். அந்த பிஸ்தாவில் அந்த குட்டியாக மேலாப்பில் தோல் இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப இதை போட்டு க்ரஷ் பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி 1 or 2 தான் வேணும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். பார்க்குறப்ப அந்த டிஷ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் அட் அ டைமில் 4 விதமான ஃப்ளேவர் கிடைக்கும், 4 விதமான சத்துக்களும் கிடைக்கும். ஸோ வீட்டிலே வந்துட்டு நம்ம சூப்பராக வந்து நட்ஸ் பவுடரும் ரெடி பண்ணிட்டோம். இது இப்போ பார்க்கும்போது ரொம்ப சின்ன வேலையாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் பட்டுன்னு பண்ணிடுவோம். ஆனால் இதுவே ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொன்றா எடுத்து கலெக்ட் பண்ணி வறுத்து அதுக்கப்புறம் பொடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே தலை சுத்தம், டைம் நிறையா கன்சியூம் ஆகும். நமக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷன்லாம் க்ரியேட் ஆகும். ஒரு சில ஸ்வீட்ஸ்க்கெலாம் வந்துட்டு கேஷ்யூஸ் தான் இந்த மாதிரி நம்ம ஹாஃபாக கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நானே நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம முன்னக்கூட்டியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. சால்டட் பட்டரை விட அன்சால்டட் பட்டர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பலகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அன்சால்டட் பட்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம கடைசி நேரத்தில் தேடி ஓடாமல் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுட்டு இதில் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். நிறைய வந்துட்டு ஸ்வீட்ஸ்க்கெலாம் வந்துட்டு கீ ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான நெய்யை வந்துட்டு நம்ம ரெடிமேடாக கடையில் காசு கொடுத்து வாங்காமல் பட்டர் வாங்கி இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் ஆடையெல்லாம் எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு பண்ணுறவங்களா இருந்தால் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதனால் வந்துட்டு அதிகமாக காசு செலவாக வீட்டிலே வந்துட்டு நம்ம பட்டரில் இருந்து கீ மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பட்டர் வந்து காய்ச்சறதுக்கும் நெய் காய்ச்சறதுக்கும் பேலன்ஸ் ஒரு 1/2 கிலோ வந்துட்டு நான் அப்படியே பட்டராகவே எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெலாம் தேவைப்படும். இதெல்லாம் வந்துட்டு தேவைப்படுற மாதிரி சைஸு ஷேப்பில் வந்து கட் பண்ணி இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். டீ காய்ச்சும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி ஃபஸ்ட்டு பெருசாக பபிள்ஸ் வரும், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் நீர்த்த மாதிரி மோர் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுற மாதிரி நல்லா கீ வந்து மணலாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர்ற சமயத்தில் நான் வந்துட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா அப்படியே கூட கொஞ்சம் ஜீரகம் இல்லைன்னா கருவேப்பிலை, மிளகு இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இல்லைன்னா சும்மா கூட நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த தயிரை மட்டும் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த டெக்ஸ்சரு. பட்டர் கட் பண்ணி எடுத்து வச்ச கையோடையே பார்த்தீங்கன்னா கீயையும் அப்படியே வந்துட்டு அதே பாத்திரத்தில் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கருத்து போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது நெக்ஸ்ட்டு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு மணலாக ஃபார்ம் ஆகிரும். கூடவே ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பலகாரத்துக்குமே பேஸ் பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான். ஸோ அந்த அரிசி மாவை கடையில் காசு கொடுத்து வாங்காமல் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்துட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்து கீழே வடித்து விட்டுட்டு நார்மல் பிளெயின் வாட்டரில் ஒரு 2 hours ஆச்சு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு அரிசியை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணிக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சி வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வெயிலில் போட்டு அந்த மாதிரி கூட எடுக்கலாம். நமக்கு இங்கே வெயிலெல்லாம் கிடையாது. ஸோ நான் வீட்டிலே தான் வந்துட்டு காய போட்டு எடுத்துக்கிட்டேன். கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். கொஞ்சமாக மட்டும் அரிசி வந்து கையில் படணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு சளிச்சிக்க வேண்டிதான். ஸோ இதிலெல்லாம் வர அந்த கப்பியெல்லாம் கிடைக்கும் தெரியுங்களா, நம்ம ஃபஸ்ட்டில் வறுத்தது இந்த மாதிரி கப்பியெல்லாம் எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
மாவு ஆட்டும் போதோ இல்லை சப்பாத்திக்கு மாவு பிணையும் போதோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கிரேவிலையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், வீட்டிலேயே பூ போல் சூப்பரான வந்துட்டு ஈர மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாக வந்துட்டு அதிரசம் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இந்த மாவை யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வேறு நாளைக்கு யூஸ் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து இந்த மாதிரி வானலியில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இப்படி கையில் போடும்போது அந்த கோடு வந்துட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ரைட்டாக கோலம் மாதிரி ஸ்மூத்தாக வரணும். ரொம்பவே சிம்பிளாக இப்போ நம்ம வீட்டிலே அரிசி மாவும் ரெடி பண்ணிட்டோம். எள்ளு எல்லாவாங்க இருக்குது, அதில் அவ்வளோ கல் தான் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கலர் ஆட் பண்ணுவாங்களாட்டு இருக்குது. இந்த கருப்பு எள்ளெல்லாம் வாஷ் பண்ணால் தான் தெரியுது அதில் எவ்வளோ வந்துட்டு கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எந்த எல்லாம் இருந்தாலுமே நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணணும். பாருங்களேன், வாஷ் பண்ண தண்ணி எவ்வளோ வந்துட்டு அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. வாஷ் பண்ணாமல் நம்ம அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நிலமை என்ன ஆகிறது சொல்லுங்கள். எள்ளில் வந்துட்டு நம்ம மிட்டாயாக பண்ணி கொடுத்தா கூட அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இதுவே மற்ற நட்ஸுகளோட மற்ற டிஷ்ஷில் வந்துட்டு நம்ம கலந்து இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் பலகாரத்துக்குன்னு இல்லை, பொதுவாகவே வந்துட்டு எள்ளு வாங்கினோன்னே இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மாதிரி குட்டி குட்டியாக நரன் மண்ணு கூட சம்டைம்ஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயும் இந்த எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்ம இப்போ தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முறுக்கு ப்ரீமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடையில் வாங்கினா அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணோம்ல அந்த மாதிரி அரிசி மாவு ஒரு 3 கப் எடுத்துக்கலாம். இது கூடவே அரைச்சி நல்லா பொடிச்ச வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு 1 கப் எடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஒரே கப்பு இல்லைன்னா ஒரே பாத்திரத்தில் தான் அளவாக எடுக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு அந்த உப்பு காரம் எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்து அழகாக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரு, கொஞ்சமாக ஹாட் வாட்டர் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு மாவாக பிணைஞ்சு முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே வேலை ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அரிசியை ஊற வச்சு அரைச்சி ஆட்டின்னு சொல்லி கஷ்டப்படாமல் அதே மாதிரி ரெடிமிக்ஸ் வாங்குறேன்னு சொல்லி கடையில் அதிக காசை போட்டு காசை வீணாக்காமல் வீட்டிலே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு முறுக்கு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே வந்துட்டு செலவும் கம்மி, வேலையும் ரொம்ப ஈஸி. காரத்துக்கு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீமிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீமிக்ஸ் பண்ணலாம். அதாவது பச்சை பயிறு உருண்டை நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பச்சை பயிறு உருண்டை மாவு வந்துட்டு 1 கப்பு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதே அளவு 1 கப்பு அளவுக்கு பொடிச்ச சக்கரை தூளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த நட்ஸ் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்போ நமக்கு வந்துட்டு உருண்டை பிடிக்கணுமோ அந்த டைம் வந்துட்டு கீயை நல்லா வந்துட்டு மெல்ட் பண்ணி மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோட ஆட் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான டேஸ்டியான பச்சைப்பயிறு லட்டு வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். செலவும் ரொம்ப கம்மி, அதே சமயத்தில் வேலையும் ரொம்ப ஈஸி. குறைவான நேரத்தில் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு அழகாக பிளான் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை முன்னக்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து அன்னெசரியாக வந்துட்டு டென்ஷன் ஆகாமல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வேலைகள்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மீல் பிளான் ஒர்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம அவுட் சைட்லேயே வந்துட்டு அழகாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துட்டு வீட்லேயே எல்லா ரெடி மிக்ஸும் ரெடி பண்ணிட்டோம். பார்க்குற ஒரு சிலருக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வெட்டி வேலை அப்படிலாம் கூட யோசிக்க தோணும். ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிளான் பண்ணி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு பெரிய சேஞ்சஸை கண்டிப்பாக கொடுக்கும். டேஸ்ட்லேயும் சரி, அழகாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கே வந்துட்டு நம்ம குக்கிங் மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.